சிவனாண்டி மலையில நினைச்சிட்டியா? சளிகளை பிடிக்க போதப்பா. நம்ம தைல இலைய தும்ப செடியை பிடிக்கிட்டு வரேன். ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம், எல்லாம் சரியா போயிடும். டேய் ஏன்டா பீக் சம்மர்ரா, வெயில் மண்டைய பொளக்குதுடா, இப்ப ஏன்டா வந்த? அதுக்குன்னு வின்டர் வரை வெயிட் பண்ணுவாங்களா என்ன? உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். பெரிய கேர்ள் ஃப்ரெண்டு விட்டு போக மாட்டான். கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சீக்கிரம் விட்டு போயிடும், ஆனா நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன். டேய் முடியலடா, ஸ்வீட் சாப்பிட்டா வந்துடுற, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வந்துடுற, வெயிலுக்கு கொஞ்சோண்டு ஜூஸ் குடிச்சேன்டா உடனே வந்துட்டேன். இதெல்லாம் கூட பரவாயில்லடா. ஆஃபீஸில் மதியானம் ஒரு 10 நிமிஷம் ஏசி ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எல்லாரும் என்னை ஏலியன் மாதிரி பார்க்குறாங்கடா. உன்னால ப்ளீஸ்டா போடா, போயிட்டு சம்மர் முடிஞ்சு வாடா. நீ விண்டரில் வந்தால் கூட சரி கிளைமேட் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ கோல்டு வரும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோட இருப்பேன்டா. சம்மந்தமே இல்லாமல் வெயில் அடிக்கும் போது ஏன்டா வர? ப்ளீஸ்டா போடா, போயிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வாடா போடா. மழையில எதுவும் நனைஞ்சிடாத, லைட்டா நனைஞ்சா கூட வந்துருவேன். ஏய் சென்னையில் நைட்டு கூட வெயில் அடிக்கும்டா, மழையே பெய்யாதுடா, கிளம்புடா போய் தொலைடா. ஆனால் அனுப்புறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. தண்ணி தானே குடிச்சேன், மனுஷன் தண்ணி குடிக்க கூடாதா? விஷயம் தெரியாம பேசுற நொன்னீங்களா? நமக்கு எப்படி செவனாடியை பிடிச்சிருக்கோ அதே மாதிரி சளிக்கு செவனாடியை பிடிச்சிருக்கோ.